ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செலவேக் சேனல். நான்கள் விவேக். வீடியோவில் ஜாக் 101ங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஜாக் 101 இந்த படத்தை விஜய் கன்னடிகா இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விஜய் ராஜேந்திரன், தேஜஸ்வினி சேகர் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் தமிழ் டபுள் வெர்ஷனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, ஹீரோட சிஸ்டரும் ஹஸ்பண்டும் ஜாக் ஃபால்ஸுக்கு டூர் போகிறாங்க. போனவங்க திருப்பி வரவே இல்லை. ஹீரோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்கிட்டே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதனால் ஹீரோவே களத்தில் இறங்குறாரு. ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஜாக் ஃபால்ஸுக்கு போகிறாரு. அங்கே போனாக்கா ஹீரோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் மாதிரியே 98 பேர் காணாமல் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த 98 பேரையும் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அங்கே உள்ள மர்மம் என்ன, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ரொம்ப சின்ன படம். ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ ஜாக் ஃபால்ஸுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி போவார். போய் தங்கச்சியும் ஹஸ்பண்டையும் கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தாக்க ஹீரோயினை பார்த்துட்றாரு. ஹீரோயின் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டில் போயிட்டு பொண்ணு கேட்குறாரு, எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களான்ட்டு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். படத்தில் ஹீரோ வச்சாச்சு, ஹீரோயின் இருக்காங்க. அப்புறம் என்ன, சாங் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஃபைட் இல்லை, காமெடி இல்லை. இந்த படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு சிரிப்பே வரல. அந்த அளவுக்கு மொக்க போட்டிருக்காங்க. ஃபில்லர் ரோலை இன்னும் சாங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் மொக்கையாக சொதப்பி வச்சுட்டாங்க. இந்த படத்தில் சாங் வச்சதெல்லாம் வேஸ்ட்டு, தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஒரு 1 hour 20 minutes, 1 hour 30 minutes முடிச்சிருக்கலாம். 1 hour 45 minutes வரையும் இழுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.